உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இசக்கி சொந்த கால்ல நிக்கிற மாதிரி ஏதாச்சும் செஞ்சே ஆகணும். என்னடா படுக்காம ரூம்ல வாக் பண்ணிட்டு இருக்க? சும்மாதான். உனக்கு வேணும்னா நீ படு. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. எதுக்கு எல்லாம் கூடி நின்னு நைட்ல பூஜை போட்டுட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? அண்ணே, எனக்காக தான் இப்பதான் மெயில் ஆர்டர் வந்துச்சு. அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்திருக்கேன். பிரியன நீயே பாரு, வேலைக்கான ஆர்டர். ஆர்டரே வந்துச்சா? இல்ல எப்படில இவ்வளவு சீக்கிரம் வந்துடுச்சு? முத்துப்பாண்டி மாமா லெட்டர் அனுப்புனதும் ஆர்டரை அனுப்பிட்டாங்கண்ணே. முத்துப்பாண்டி கையெழுத்து போட்டானா? அப்பா, இனிமே மாசம் 1ஆம் தேதி பிறந்தா டான்னு சம்பளத்தை கொண்டு வந்து உன் கையில கொடுத்துடுறேன்பா. என்னத்தா சாமி கிட்ட வச்சு கும்பிடுப்பா. கொண்டா. அப்படி முருகா. அப்பா, இப்பதான் சாமி உன்னை பார்த்து கண்ணை திறந்துருக்கு. இனிமே என் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கும். ஆண்டவா, என் பிள்ளைகளை எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சிரு. அது போதும் எனக்கு. என்னத்தா அது? இந்த மாச செலவுக்கு என்னுடைய பங்குப்பா. வாங்கிக்கோப்பா. இனிமே மாசம் மாசம் டான்னு உனக்கு பணம் கொடுத்துருவேன். இல்ல சம்மோ, என்னல திடீர்னு என்னென்னமோ சொல்லுதா? இல்லை என்னல அது? வீடுனா செலவுக்கு பணம் வேணும்ல, அதான் என்னுடைய பங்கு கொடுக்கறேன். உன்கிட்ட இங்க யாராச்சும் பங்கு பணம் கேட்டாவளா? யார் கேட்கணும்? எனக்கும் சாப்பாடு செலவு இருக்குல்ல. சோப்பு, ஷாம்பு, காஃபி, எண்ணெய், போக்குவரத்துன்னு எல்லா செலவும் இருக்குல்ல. அதுக்காக தான் பங்கு தரேன். என்னல என்னென்னோ பேசுத? பிறந்ததுல இருந்து உங்ககிட்ட பணம் வாங்கிட்டா இந்த மாதிரி வளர்த்து வச்சிருக்கு. அண்ணே, உன்னுடைய பொறுப்புல இருந்து நான் வளர்ந்தது வேற. அப்போ நீ செய்ய வேண்டியது உன்னுடைய கடமை. ஆனா இப்போ நானும் வேலைக்கு போறேன், நானும் சம்பாதிக்கிறேன். இந்த வீட்டோட சுமைய நானும் பகிர்ந்துக்க வேண்டாமா? இது என்னுடைய பங்கு. புடிப்பா. இல்லை என்னல செய்த? நீ வேலைக்கு போ, உன் சொந்த கால நில்லு. ஆனா நீ இந்த வீட்டுல இருக்கும்போது என் தங்கச்சிகள் கிட்ட காசு வாங்கிட்டு தான் அவளுக்கு சோறு போகணுன்ற அவசியம் எனக்கு இல்ல. சம்பாதிக்கிற திமிர்ல பேசலா? அண்ணே, அப்படி இல்லண்ணே. எல்லாமே கல்யாணம் வரைக்கும் தான். நீ என்ன தனி மனுஷனா? கணக்கு வழக்கு பார்க்காம தங்கச்சிங்களுக்கு செலவழிக்க உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குன்னு. அதுக்குன்னு ஒரு 4 காசு சேர்த்து வைக்க வேண்டாமா? இது பங்கு பணம் இல்லைன்னு, உன்னோட சுமைய பகிர்ந்துக்கிற பணம். அப்போ இதுக்கு நான் தான் காரணம், அப்படிதானே? உன்னை யார் சொன்னா? எங்க அண்ணனும் குடும்பஸ்தன் தானே, அதுதான் சொன்னேன். அம்புட்டுதான். அண்ணா, எனக்கும் தானே கல்யாணம் ஆயிடுச்சு. அப்ப நானும் பங்கு தரணும்ல. இல்லை இப்ப நீ எதுக்கு ஆரம்பிக்க? இல்லண்ண, கல்யாணம் ஆயிட்டா அவங்க பொறுப்பு தானே. இந்தா வீரா கல்யாணத்துக்கு முன்னாடியே சம்பாரிச்சு உனக்கு தரப்போறா. அக்காவும் தனியா சம்பாதிக்குதா. அப்போ வெட்டியா இருக்கிறதுனா அது நான் மட்டும் தானே. பொம்பளை புள்ளைய எங்க நீ கொடுத்தாலும் அங்க அவ வேலைக்காரிதான் இல்ல.
ஏ லூசு, ரத்னா பணம் தரதே தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ எதுக்கடி இப்ப ஆரம்பிக்கிற? இல்லட்டி, யோசிச்சு பார்த்தா ஒட்டி ஒட்டி பிறந்திருந்தா கூட தனித்தனியா தானே வயிறு பசிக்கு. ரத்னாக்கா சொன்னது சரிதான். கல்யாணம் ஆயிட்டா அவங்க தனி பொறுப்பு தானே. எல்லாரும் சேர்ந்து என்ன காயப்படுத்துறாங்கடா. அத பாத்துக்கிட்டு நீ ஊமை மாதிரி அப்படியே இருக்க. அவளுக்கு ஒன்றும் உன்னை காயப்படுத்தணும்னு சொல்லல. வேற எதுக்காக? ரத்னா சொன்னது கேட்கலையா உனக்கு? உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குன்னு சொல்றான். குடும்பம்னா யாரு? யார் சொல்லு? நான் தானே. தங்கறதுக்கும் திங்கறதுக்கும் பணம் தராங்களா? இது என்ன பிறந்த வீடு நினைச்சாங்களா? இல்ல லாட்ஜ் நினைச்சிட்டு இருக்காங்களா? ரத்னாவை விடு, அவ என்ன சரியா புரிஞ்சுக்கவே இல்ல. இந்த இசைக்கு செய்யறதுல நியாயமா? வளையல கழட்டி தந்துட்டு இருக்கா. இதெல்லாம் அக்கிரமமா இல்ல? இசைக்கு இடத்துல இருந்து பார்க்கும்போது அவ சொல்றது கரெக்ட் தான்ல. டேய், நீயா பேசுற? ஆமால, இந்த வீட்ல இருக்கிறதுக்கு பணம் கொடுத்தாதான் சரி. பணம் கொடுக்கலனா தான் தப்பு. இந்த வீட்ல இருக்கிறதுக்கு பணம் கொடுக்கலன்னா தானே தப்பு. இந்தானே, இந்த வலையில நீயாவது வாங்கிக்க. ஏய் இசக்கி, இவன் சொல்றதுல வேற அர்த்தம் இருக்குடி. நீ தயவு செஞ்சு கோவப்படாம. இது நாங்க அண்ணன் கிட்ட பேசுற விஷயம். தயவு செஞ்சு நீ சும்மா இருக்கியா? என்னையா இது? உன் கடைக்கு போட்டியா ஒருத்த மளிகை கடை வைக்கிற மாதிரி இருக்கு? இல்லை, அவன் ஆறுன்னு போய் பார்ப்போம் வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.